தேசிய அரசியல்லையும் ஒரு இந்தியா கூட்டணியில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல திரு ஸ்டாலின் அவர்களுக்கான இடமும் இருக்கு. அதோட நம்ம தமிழக அரசியலும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கும். கூட்டணி கணக்கு, தேர்தல் கணக்கு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா? இங்க கணக்குகள் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அதுல இன்னொரு கூடுதலா இப்ப எப்படி திரு ஸ்டாலின் அவர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறப்ப இப்ப விஜய் அவர்கள் என்ன சொல்ற 234 விஜய் தான் நிக்க போறாங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. எல்லாருமே அப்படி கிளைம் பண்றப்ப இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு புரிஞ்சுக்கிறது? அந்த 234 நிற்கிறதுன்னு சொல்கிறதே வந்து நான் தான் வேட்பாளர், எனக்காக மட்டும்தான் அப்படின்றதே வந்து அதுவே ஒரு தனி மனிதரை முன்னிலைப்படுத்துறது தானே. அதுவே வந்து என்ன ஜனநாயகத்தன்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அது ரெண்டாவது பேசுவோம். முதல்ல வந்து இந்த பீகார் போனதுனாலேயோ இல்லை சமீப காலங்கள் அவருடைய செயல்பாட்டினால மட்டுமே முன்னிலைப்படுத்தலை. 2019 தன்னை வந்து ஒரு தேசிய மைய நீரோட்டத்தில், அரசியல் மைய நீரோட்டத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக திமுக வந்து அவர்கள் அஃப்கோர்ஸ் கடந்த 30 ஆண்டுகளாகவே கூட்டணி ஆட்சியில் ஒன்றியத்தில் வந்து எதற்காக வந்து அதிகாரம் தேவை, அரசியல் பங்கு தேவைன்றதை வந்து நன்கு உணர்ந்த கட்சி வந்து அதிமுகவோட திமுக. அவர்கள் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க 3 டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட்ஸில், 4 சொல்லலாம். அப்போது அந்த அளவுக்கு உணர்ந்த கட்சி. அப்போது சமீப காலங்களில் குறிப்பாக வந்து மோடி அவர்கள் பிரதமராக 2014 வந்து யூபிஏ ஆட்சி கவிழ்ந்து அதுக்கப்புறம் மாற்றம் வந்ததுக்கப்புறம் திமுகவை வந்து ஒரு மாற்று அந்த ஒரு அணி இருக்கு இல்லையா, எதிரணியில் வந்து எதிர்கட்சிகள் அணியில் ஒரு பெரிய சக்தியாக வந்து முன்னிறுத்த வேண்டியதற்கான தேவை வந்து கலைஞரும் முன்னாடி அவரெல்லாம் பண்ணியிருக்காரு. அது பிரசிடென்சியல் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை பல்வேறு கட்டங்களில் பண்ணியிருந்தாலும் கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த திமுகவை ப்ரொஜெக்ட் பண்ணுறது இருக்குல்ல, அந்த பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸ்ன்றதை வந்து திறம்படவே செஞ்சுட்டு இருக்காரு. 2019 பார்க்குறோம். யாருமே இப்போ ஏன் சிதம்பரமே முன்மொழியாதப்ப கூட வந்து ராகுல் காந்தி இவர் பிரதமர் முன்மொழிஞ்சார். அந்த பாஜக எதிர்ப்பு அது நமக்கு பலன் தருதுன்றதுனால அதுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு, அரசியல் கணக்கு. அது வந்து சொல்லணும்னா மியூச்சுவல் தான். நீங்க இப்போ தேசிய லெவலில் இப்போ இங்க பீகார் போறாரு, தேஜஸ்வி யாதவ் வந்து லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய சமூக நீதியோடைய வழித்தோன்றல்கள் யாராக நாங்கள் யாரால இருக்கோம்னு சொல்லிட்டு பீகார்ல சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து இங்க பெரியாரு, அண்ணா, கலைஞரையும் இன்வோக் பண்ணி அதுல ஸ்டாலினே ஒரு அங்கமாக அங்க சேர்த்துறாருல. அங்க வந்து அது தேவை, அது வந்து அத்தியாவசியம் நான் சொல்லலை. ஆனால் ஸ்டாலின் அங்கே போகும்போது தேஜஸ்வி யாதவ் சமூக நீதிக்கு இவர் ஆல் இண்டியா சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபெடரேஷன் ஆரம்பிச்சதை பற்றி யாரோ ஒருத்தர் மென்ஷன் பண்ணாங்க. பட் அந்த இது போன்ற நகர்வுகள்லாம் செய்யும்போது அங்கே ஒரு பீகாருக்கு போகும்போது தேஜஸ்வி யாதவுக்கு இவர்கள் வந்து அவர்கள் அங்கீகரிப்பதும் சரி, இல்லை இவர் என்னுடைய பிரதர் வந்திருக்காருன்னு சொல்லி ராகுல் காந்தி அங்கீகரிப்பதும் சரி, அகிலேஷ் யாதவ் இங்கு நடக்கக்கூடிய ஸ்டாலினுடைய விழாவிற்கு அங்கிருந்து வருவதும் சரி, இல்லை பகவத் மானை வந்து பஞ்சாப்ல இருந்து கூட்டு வந்து இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கு வந்து அவரை பயன்படுத்துவதும் சரி, இது எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டாலின் வந்து தன்னையும் சரி திமுகவை தன்னையும் சொல்வது வந்து திமுக தேசிய அரசியல்ல கவனம் கூடுதலா இருக்கு. நிச்சயமா இருக்கு. நீங்க இப்போ வந்து இப்போ என்ன காரணத்திற்காக வந்து ஒரு பொய்யான ஒரு வீடியோ எடுத்து இல்ல பழைய பேச்சுக்களை எடுத்து வந்து திருப்பியும் போட்டு பீகார்ல வந்து இது ஒரு பிரச்சார வியூகமா வந்து பிஜேபி பயன்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஸ்டாலினுடைய வருகை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது, அதை மட்டுப்படுத்தணுன்றது தானே. அதை நெகேட் பண்றதுக்காகத்தானே ஸ்டாலின் முன்பு பேசியதாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்புறம் நடக்காத ஒரு தாக்குதலை வந்து நடந்ததாக சொல்லி அதற்கு எதிராக ஒரு அந்த எஸ்ஐஆர் அந்த ஓட்டர் அதிகாரி யாத்ராவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை வந்து இது மாதிரி கொண்டு போறாங்க. பாஜகவினுடைய தேர்தல் வியூகத்துல, பரப்புரை வியூகத்துல நிறைய இது கையாள்வாங்க. இங்க என்னன்னா இந்துக்களை வந்து புண்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அங்கு திமுகவோடு உடன் இருக்கிற காங்கிரஸ் இதுக்கு என்ன பதில் சொல்லும்? பீகாரிகளுக்கு இங்க தாக்குதல், தேஜஸ்வி யாதவ் என்ன பதில் சொல்வாரு? நீங்க சொல்ற அந்த விஷயம் எல்லாம் நடந்தது. ஆனா 26ல வந்து சட்டமன்ற தேர்தல் தான் நடக்க போகுது. மணி அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட், கீழே வந்து அதிருப்தி இருக்கு ஆட்சியாளர்கள் மீது, அமைச்சர்கள் மீது இருக்குன்னா அதுக்கெல்லாம் இது பயன்படுமா? இந்த பாஜக எதிர்ப்புன்றதை மட்டுமே வச்சு அதெல்லாம் சரி கட்டிட்டு இல்ல. இப்ப நீங்க இந்த யாத்திரை நடக்குது இல்லையா, 1ஆம் தேதி முடிய போகுது. பீகார்லயே வந்து அப்கோர்ஸ் அங்கேயும் வாக்குறுதி கொடுப்பாங்க. ஸ்டாலினும் வரக்கூடிய ஒரு 5-6 மாதங்கள் கழித்து அவர்களும் ஒரு மேனிஃபெஸ்டோல ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இன்று அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரெட்டாரிக் என்ன? பீகார்லயே வாக்காளர்களுடைய உரிமையை வந்து பாதுகாப்பதற்கான ஒரு பேரணி போயிட்டு இருக்கு. இப்போ இங்கே இந்தியா எதிர்நோக்கி கொண்டிருக்க, இந்த நாடு எதிர்நோக்கி கொண்டிருக்க சேலஞ்சுன்றது வந்து எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை. ஜனநாயக விழுமியங்கள் பாதுகாக்கப்படுகின்றவா, அந்த அடிப்படைகளாவது இன்னும் வந்து இன்டாக்டா வைத்திருக்க முடியுமா அப்படின்றதே சந்தேகமா இருக்கு. தேர்தல் கமிஷன் என்பது வந்து ஒரு ஸ்டாலின் அவர்கள் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பிஜேபியோட போல் ரிக்கிங் மிஷின். அதாவது தேர்தலில் வந்து தகுதித்தம் செய்வது இல்லை ஏமாற்று வேலை செய்வதற்கான பிஜேபி என்னுடைய ஒரு அங்கமாக மாறி இருக்கிறதுன்னு சொல்றாரு. அதை வந்து நாம் வரக்கூடிய தரவுகள் எல்லாம் பார்க்கிறோம். நாளுக்கு நாள் ஒரு தரவுகளையும் பார்க்கும் பொழுது இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வந்து எம்பவர் பண்ணப்பட்ட ஒரு பாடியா, சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பா, இது இம்பார்ஷியலாக யாரோடும் சார்பில்லாத ஒரு அமைப்பாக இருக்கிறதா என்ற சந்தேகம் எல்லோருக்குமே வர ஆரம்பிக்கும். நீங்க சொல்ற சந்தேகத்துல கார்த்திகேயன், இதுல இன்னும் சில விமர்சனங்கள் என்னன்னா, திமுக ஆட்சியினுடைய மதிப்பீடு இருக்குல்ல, நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? நேற்று அன்புமணி அவர்கள் வெளியிடுறாங்க,
இல்ல அது விஜய் நான் மறுக்கவே இல்ல. நீங்க வந்து ஒரே ஒரு கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அந்த இடத்துக்கு போகாம அதை திசை திருப்பதலாக தேசிய அரசியல்ல பாஜக எதிர்ப்பையே ஒரு கவசம் மாதிரி பயன்படுத்தி நேரட்டிவே அப்படிதான் கொண்டு போறாங்க. டிஎம்கே உடைய நேரட்டிவும் சரி, இல்ல அதற்கு வந்து ஒரு விதத்தில் பாஜகவும் காரணம் கூட சொல்லலாம். ஏன்னா அவர்களுக்கு ஏதுவாக பல விஷயங்களிலும் சரி, சமகிர சிக்ஷா திட்டத்தில் வந்து 2990 கோடி மறுப்பதானாலும் சரி, இல்ல வெள்ள நிவாரணமானாலும் சரி, இல்ல திட்டங்களை வந்து இது கொள்கைகளை வந்து நாங்கள் தான் முடிவெடுப்போம்னு சொல்வதும் சரி, இல்ல இப்ப கடைசியாக கவர்னர் நம்ம பேசிக் கொண்டிருக்க வேளையில சில மணி நேரங்களுக்கு முன்பு கூட வந்து கவர்னர் பில்லில் வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் குறித்து விவாதம் நடப்பது. அப்போ வந்து ஒரு மாநில அரசிற்கு வந்து ஒரு கவர்னருக்கு எதிராகவோ ஒரு குடியரசுத் தலைவருக்கு எதிராகவோ உச்சநீதிமன்றத்தில் வந்து ஆர்டிகல் 32 பெட்டிஷனே ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்வதெல்லாம் இருக்குல்ல. அப்போ நீங்களே அந்த நேரேட்டிவ் ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க பிஜேபி. அப்போ அந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு அப்புறம் ஆஃப்கோர்ஸ் டிஎம்கே அரசிற்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தனக்கு வந்து ஒரு அதை நெகேட் பண்றதற்கு ஒரு ஏதுவாக வந்து ஒரு ஒன்றிய அரசு தொடர்ந்து வந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கும் போது அதுவே ஒரு பெரிய பேசுபொருளா இருக்குல்ல. அப்ப அதை தான் இப்ப நீங்க பீகார்லயும் வந்து தேர்தல் நடக்குமா, தேர்தல் நியாயமாக நடக்குமா, இந்தியா ஒரு ஜனநாயகம் தானா என்ற கேள்விகள், அடிப்படை கேள்விகள் எழுப்பும் பொழுது இங்கே அதே தான் நேரேட்டிவ். அப்ப இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய நேரேட்டிவ் செட் ஆயிட்டு இருக்கு பிஜேபி எதிராக. திரும்ப மணி சுருக்கமாக எனக்கு ராம்கிட்ட போறதுக்கு முன்னாடி, இது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஒரு ஆட்சியின் 5 ஆண்டு காலத்தை மதிப்பீடு செய்யப்படுவதற்கு பதிலாக மீண்டும் திமுக வந்து பாஜக ஒன்றிய அரசுன்னு ஃபிக்ஸ் பண்றது தான் அவங்களோட கணக்கா இருக்கா? அப்படிதான் இருக்குது. பட் இது அசம்பிளி எலெக்ஷன். இப்போ அட்டூழியத்தின் உச்சத்தில் பாஜகவும் தேர்தல் கமிஷனும் இருக்குதுன்றதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது. இன்னைக்கு பீகாரில் நடக்கக்கூடிய அந்த பாத யாத்திரைக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு, பெரும்பாலான கட்சிகள் அதை ஆதரிப்பது, எலெக்ஷன் கமிஷனை பற்றி டெய்லி வரக்கூடிய செய்திகள்லாம் ரொம்ப அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது. நான் அதை மறுக்கவே இல்லை. ஹவவர் நீங்கள் 5 வருஷம் பொறுத்து மக்கள்கிட்ட போகும்பொழுது உங்களுக்கு வேற பேராமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. இதை மட்டும் வச்சு நீங்க தப்ப முடியாது. அஃப்கோர்ஸ் அவங்க அந்த கேடயத்தை தான் கையில் எடுப்பாங்க. இதுதான் இருக்கக்கூடிய சிக்கல். இதுதான், அதாவது வந்து நீங்க இன்றைக்கு பிஜேபி அரசாங்கத்தோட செயல்பாடுகள் மாநில அரசினுடைய மீதான எதிர்ப்பை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க பேச முடியாத அளவுக்கு இங்க நடுநிலையாளர்கள் மத்தியில் பிரச்சனை உண்டாக்குது. இப்ப தேசிய அரசியல்னு சொன்னா கூட அது பாஜக எதிர்ப்பு தான், மோடி அவர்கள் எதிர்ப்பு தான். அதை வச்சிருந்தாலும் அது மட்டுமே இவங்களுக்கு பலன் தந்துராது. இந்த ஆட்சியின் மதிப்பீடு வந்து கிராமங்கள்ல அதை கேட்பாங்க மக்கள்ன்றது யாரும் இல்லைன்னு மறுக்கவே இல்லைங்க. இப்ப நீங்க வந்து வரக்கூடிய தேர்தல் வந்து வெறுமனே வந்து மோடி எதிர்ப்பு இல்லைன்னா பிஜேபி எதிர்ப்புல தான் தீர்மானிக்கப்படும்ன்றது யாரும் வந்து ஒரு பைனரியா அந்த புள்ளிக்குள்ள யாரும் சுருக்கவே இல்லை. நான் அந்த ஒரு எலெக்ஷனை வந்து ஒரு பர்டிகுலர் ஆன்டி பிஜேபி பிளாங்க்ல யாருமே நேரோ டவுன் பண்ணல. ஆனால் நீங்கள் பேச வேண்டியது இன்று தேர்தல் நடக்குமா, நியாயமாக நடக்குமா, தேர்தல் உரிமையாக தான் நடக்கிறதா என்று ஒரு அடிப்படையிலேயே கேள்வி எழும் பொழுது நீங்க போய் வந்து ஒரு ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி அதெல்லாம் இரண்டாம் பட்சம். முதல்ல வந்து இங்க நீங்க பல்வேறு பிரச்சனைகள், தேர்தல் மட்டும் இல்ல மற்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டால் 31 நாள் ஜெயில இருந்தா ஒரு ஆட்சியை கவிழ்த்து விடலாம். ஒரு சில சென்ட்ரல் ஏஜென்சிகள் நினைத்தால் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசையோ இல்ல ஒரு ஒன்றிய அமைச்சரையோ பிரதமரையோ யார் நினைத்தாலும், அப்கோர்ஸ் இந்த பிரதமருக்கெல்லாம் எதுவும் வரப்போறது இல்லை, எந்த மினிஸ்டர் மேலே கேஸ் போடுறது இல்லை. அப்ப எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாலும் அரசை கவிழ்க்க முடியும்ன்ற சட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அரசுக்கு எதிராக நீங்க அடிப்படையே வந்து இது ஆடும்போது, ஃபவுண்டேஷன் ஆடும்போது போயிட்டு நம்ம வந்து சில ஆன்டி இன்கம்பன்சி இஷ்யூஸ் பேசுவது வந்து அப்கோர்ஸ் இதுக்கான தாக்கம் இருக்கும். கிராமங்கள்ல தங்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள்ல பாதிப்புக்குள்ளான மக்கள் அவர்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவார்கள். அதனால தான் எல்லா பர்சன்டேஜ் 1% 2%ல வருது.